தீபாவளிக்கு உளுந்து ஊற வச்சுட்டு உளுந்து அலம்பிட்டு ஒரு கிளாஸ்க்கு உளுந்து குக்கரில் போட்டு அலம்பிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். குக்கரில் உளுந்து 3 விசில் விட்டுட்டுக்கப்புறம் வெயிட் இறங்கினதுக்கப்புறம் தண்ணி வடிச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்ச உளுந்து அரைச்சிட்டு பச்சரிசி மாவு மில்லில் வந்து பொடிச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இப்போ வீட்டில் பொடிச்ச பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு சரிக்கு 3 போடணும். ஒரு கிளாஸ் உளுந்து போட்டிங்கன்னா 1 கிளாஸுக்கு 3 கிளாஸு அரிசி மாவு போடணும். ஓமம் கொஞ்சம், கருப்பு எள், உப்பு, நெய் எல்லாம் ஊற்றி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். நான் இப்போ மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். முறுக்கு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி மாவு பிசைய பதிலாக தேங்காய் பால், ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி மாவு கலக்கணுங்க. நான் தேங்காய் பாலில் மாவு கலக்கியிருக்கேன். எண்ணெய் தண்ணி விடாமல் தேங்காய் பால் மாவு பிணைஞ்சிருக்கேன். சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். பாருங்க, முறுக்கு புழிஞ்சிருக்கேன். எடுத்து காமிச்சு. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மெசேஜ் பண்ணுங்கள் கீழே.